ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, என் அழகான உறவே, எதற்கெடுத்தாலும் ஏக்கம், அதிகமாக கவலை. எதற்குத்தான் கவலைப்படுகிறாய் என்பது எனக்கும் தெரியவில்லை. நானும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். இன்று மாறும், நாளை மாறும் என்று சில உண்மைகளை உனக்காக சொல்கிறேன். ஆனால் நீயோ அதை அனைத்தையுமே மறந்துவிட்டு நீ என்ன நினைக்கிறாயோ அதை மட்டுமே நினைத்து கொண்டே இருக்கிறாய். நான் என்ன சொல்வது என்று எனக்கு நிஜமாகவே புரியவில்லை. ஏன் தெரியுமா? நான் எது சொன்னாலும் நீ நம்புவது கிடையாது. எப்பொழுதுமே சாய் பொய்யைத்தான் சொல்கிறார், எதுவுமே உண்மையை சொல்லவில்லை என்று நினைக்கிறாய். என்னுடைய தங்கமே, எதுவாக இருந்தாலும் நீ என்னை நம்ப வேண்டாம் முதலில். அப்பொழுதுதான் நான் எதை சொல்கிறேன், எதை செய்கிறேன் என்பது உனக்கு புரியும். நான் அனைத்தையுமே சொல்பவன் அல்ல, அனைத்தையும் நான் செய்பவன். சில விஷயங்களை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், நீ உன் வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிறாய். பயப்படாதே, நான் இதைதான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன், இது போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று உனக்கு சொன்னால் நீ அமைதியாக இருப்பாய், பயமில்லாமல் இருப்பாய் என்று நான் சொல்கிறேன். ஆனால் அதையுமே மறந்துவிட்டு சில விஷயங்களை நினைத்து பயப்படுகிறாய். நான் சொன்னாலும் பயப்படுகிறாய், நான் சொல்லவில்லை என்றாலும் என்னை திட்டுகிறாய். நான் இதற்கு மேல் என்ன செய்வது என்பது எனக்கும் புரியவில்லை. நீ கஷ்டப்படும் பொழுது எனக்கு கோபம் வரும். ஏன் தெரியுமா? இவ்வளவு சொல்கிறோம், என்னுடைய குழந்தை நம்பாமல் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்பது நான் கோபப்படுவேன். ஆனால் உன்னுடைய இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பதையும் நான் நன்றாக உணருவேன். நீ கவலைப்படாதே, நீ மன அமைதியாக இரு. நீ மன அமைதியை துளைத்து விட்டாய். எப்பொழுதும் அழுகை, எப்பொழுதாவது நிம்மதியாக இருந்திருக்கிறாயா? கிடையவே கிடையாது. எந்நாளும் அழுது கொண்டு யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய கண்ணீரை துடைத்து கொண்டு வெளியில் இருப்பவர்களுக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நேராக சிரித்து கொண்டு தனிமையில் இருந்து அழுது கொண்டே இருக்கிறாய். தங்கமே, நீ அழுவதை உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் பார்த்தால் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் தெரியுமா? அழாதே. உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு அதிகமான கஷ்டத்தை தருகிறது. நீ எப்பொழுது சிரிப்பாய், உன்னுடைய முகத்தில் எப்பொழுது சிரிப்பை பார்ப்போம் என்று நானும் காத்துக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என்னுடைய படத்தை பார்த்து, என்ன சாய், நான் உங்களை தான் நம்புகிறேன் மலை போல, ஆனால் நீங்களே என்னை கைவிட்டு விட்டீர்களே என்று கேட்கிறாய். நிச்சயமாக ஒரு நாளும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை தூக்கி விடுவேன் என்ற நம்பிக்கையில் என் கையை நீ இறுக்கமாக பிடித்துக்கொள். காலம் உனக்கான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தும் உனக்கு புரிய வரும். நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும். உன்னுடைய எதிர்காலமோ மிக பிரகாசமாக இருக்கும். கவலைகள் வேண்டாம். இனி மன நிம்மதியுடன், ஆரோக்கியத்துடன், செல்வ வளங்களுடன் நிச்சயமாக நீ நல்ல முறையில் வாழ்வாய். எப்பொழுதும் இந்த சாய் நான் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.